வெல்கம் டு சாயாஸ் குக் புக். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஸோ அதே மாவில் இன்னைக்கு நம்ம செட்டிநாடு கார பணியாரமும் அதுக்கு தொட்டுக்க கார சட்னியும் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கார சட்னிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். எப்போதுமே பணியாரம் செய்கிறதுக்கு மாவு நல்லா புளிக்கணும். ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே மாவை எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஸோ இங்கேயும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு சேர வதக்கிக்கோங்க. ஸோ மாவில் நம்ம ஈனோவோ இல்லை பேக்கிங் சோடாவோ எதுவுமே போடலை. நம்ம ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் முன்னாடி மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு சேர வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். மாவு ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் முன்னாடி நான் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி தோசை பேட்டர் தான் இது. இல்லை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓரமாக ரெஸ்ட்டில் வச்சுருங்க. மீன்வைல் நம்ம சட்னிக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாவை கீனி போட்டிருக்கேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 4 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிங்கிறதுனால மிக்சியில் தான் போட போகிறோங்கிறதுனால பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கார சட்னிங்கிறதுனால நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பணியாரக்கல்லை போட்டுக்கலாம். பணியாரக்கல்லில் எல்லா குழியிலையும் படுற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் இல்லைனா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மாவை ஊற்றணும். எல்லா குழியிலையும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு மாவை ஊற்றிக்கோங்க. எப்போதுமே இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாலும் வேகாது, ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரமாக கருகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா குழிலையும் நம்ம ஊற்றியாச்சு. வேணுன்னா நீங்கள் திரும்ப எல்லா சைட்ஸ்லையும் படுற மாதிரி எண்ணெயோ நெய்யோ ஒரு வாட்டி ஊற்றிக்கோங்க. எனக்கு அந்த பணியாரக்கல்லிலே கொடுக்குற அந்த உட்டன் ஸ்பேச்சுலால் திருப்பி போட வரல. ஸோ அதனால் நான் ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் யூஸ் பண்ணி திருப்பி போட்டுக்கிறேன். எப்போதுமே அந்த மிடில் இருக்கிறது தான் சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா அது பர்னருக்கு கீழே இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் அதை முதல்ல நான் திருப்பி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எட்ஜஸில் இருக்கிறத நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ டெய்லி இட்லி தோசை அப்படின்னு போர் அடித்து போனால் நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் வேறு எதுவுமே இல்லை, மாவு தான் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் இது. இதை டின்னருக்கோ இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்போ கார சட்னியும் தேங்காய் சட்னியும் தான். ஸோ மிடில் பார்ட் நல்லா வெந்துருச்சு. நான் அதனால் அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எட்ஜஸில் இருக்கிறத திரும்ப ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் மொத்தமே நம்ம இந்த பணியாரம் எல்லாமே வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் ஆகும். ஸோ நல்லா வெந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஸோ திரும்பவும் நீங்கள் ஊற்றும் போது எல்லா குழியிலையும் எண்ணெய் ஒரு சொட்டாவது விற்றுட்டு தான் நீங்கள் மாவை ஊற்றணும். ஸோ நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் ஆறிடுச்சு. ஸோ அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து
ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றலை, தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வெறும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அது கூட கடுகும் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கருவேப்பிலை இல்லை உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட சவுத் இந்தியன் அத்தன்டிக் கார பணியாரம் தயார். ஸோ செட்டிநாடு கார பணியாரம் நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். அது கூட தேங்காய் சட்னியும் கார சட்னியும் வச்சுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.